இங்கெல்லாம் ரூம் ரெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு நாளைக்கு 3000 ரூபாயும். என்கிட்ட 250 ரூபா தான் இருக்கு. எல்லாரும் வந்துட்டாங்களா? பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்களா? ஃபெலிக்ஸ் அவன் இங்க தான் இருக்கான். நான் போய் பார்க்கட்டுமா? எதுக்கு நீ அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையா இரு. டேய் கோபி, ஐயோ நீ எங்கடா இங்க? உன்னை யாரா இங்க வர சொல்லுது? விஷயம் ரொம்ப சீரியஸா போச்சுடா. இவ அப்பா இவளுக்கு வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். வேற வழியே இல்லன்னு தெரிஞ்சதும் இவளையும் கூட்டிட்டு ஓடி வந்துட்டேன். 2 நாளா உன்னை எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? இவன் என் ஃப்ரெண்ட் மணி. மாலை அத என் கையில இருக்கு. நான் அந்த மாலையை சொல்ல. இது மணி மாலை. இவன் கட்டிக்க போற பொண்ணு. வாடா இங்க. என்னடா? இவ கையில இருந்து மாலை கிடைச்சதா? அந்த மாலையை வித்து கிடைக்கிற காசை வச்சு தான் இந்த மாலா கழுத்துல தலையை கட்டி அவங்க அப்பா முன்னாடி போய் நிக்கணும். கிடைச்சது ஆனா கிடைக்கல. ஒரு மாதிரியா சொல்ற? நான் விவரமா சொல்றேன். எனக்கு கொஞ்சம் பணம் வேணுமே, ஹோட்டலுக்கு கொடுக்குறேன். எவ்வளோடா? 7300. இது 7300. உனக்குன்னு ஒரு ஆட்டோ சொந்தமாவே வாங்கிட்டியா? இந்த பொண்ணு லோக்கல்ல வழக்கமா வர்ற ஆட்டோ, அந்த ஆட்டோலயே நாங்களும் வந்துட்டோம். ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஒரு 500-1000 கிலோமீட்டர் இருக்கும்ல. சரி, எங்க அந்த ஆட்டோ? நான் இங்க வரும்போது நீ இங்க வந்து சேரல. அப்புறம் ஆட்டோவை இங்கேயே நிறுத்திட்டு ஹோட்டலுக்குள்ள போய் பின்பக்கமா எகிரி குதிச்சிட்டோம். இப்போ அவன் என்ன தேடிட்டு இருக்கான்? இந்நேரம் போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான். என்கிட்ட 250 ரூபா தான் இருக்கு. ஐயோ, வீணா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சார், நான் ஹோட்டலோட பாய். பாயா? ஏன்டா அப்படி போய் சொல்ற? மீசை எல்லாம் நரைச்சிருக்கு. திருட சீக்கிரமா. வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. நல்லா இருந்துச்சு. பெட்டியெல்லாம் ஜாக்கிரதப்பா. நீங்க சௌக்கியமா? சௌக்கியத்துக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. வேற என்ன குறைச்சல்? இது ஒரு சம்பந்தி. இது பையனோட அப்பா, மிஸ்டர் கேடி மேத்யூ. ரொம்ப பெரிய மனுஷன். இது சொர்ணம்மா, இவரோட ஒய்ஃப். வணக்கம். சூசை உங்களுக்கு தெரியுமில்ல, என்னோட ஒய்ஃப். நாங்க போன்ல பேசி இருக்கோம். இது எங்க அண்ணன் வர்கீஸ். இதே மூத்த பொண்ணோட புருஷன். ஆமா, பொண்ணு வரலீங்களா? அவ கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் வருவா. அவ ஃப்ரெண்ட்ஸோட ஏதோ ஊருக்கு போயிருக்கா. உங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு நாள் பத்தாது. அதனால நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தீங்க. ஆமா, எல்லாருக்கும் ரூம்ஸ் என்னாச்சு? நீங்களே கேட்டுருங்களேன். நான் கேட்டேன், இப்ப தரேன் அப்ப தரேங்கிறாங்க. அப்படியா? கொஞ்சம் இருங்க, நான் வரேன். எடுத்துட்டேன். தள்ளிப்பா. என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான் இவன்? சாரி, 1 மினிட். ரூம் ரெடி ஆயிடும். ஹலோ, ஏன் டிலே? 25 நாளைக்கு முன்னாடி 60 ரூம் வேணும்னு சொல்லியிருந்தோம்ல. மன்னிச்சிடுங்க மிஸ்டர் பெர்னாண்டஸ். இப்பதான் சில ரூம்ஸ் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி சார், ஒரு அரை மணி நேரம் எல்லாரும் கீழே போய் டீ சாப்பிட்டுட்டு இருங்க. நான் அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிடுறேன். சாரி, அவங்க கிட்ட கொஞ்சம் wait வெளிய பக்குவமா பண்ணுங்க. எடுத்து சொல்லி Oh, போயிடுங்க. it's okay. எல்லாத்துக்கும் நான் வரணும். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு கார்டு கொடுங்க. குட் மார்னிங் சார். ஹலோ. ஐ அம் ஜான் அங்கிள். ஹலோ. ஹலோ, ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தேன். பாருங்க சார். சாரி சார், ஒரு பெரிய குரூப் வந்திருக்காங்க. ரெஸ்டாரண்ட்ல நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் கீ கொடுத்து அனுப்புறேன். ஓகே. If you don't mind. இங்க பாருங்க, எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருங்க. எனக்கு ஒரு கப் காபி கிடைச்சா போதும். சரி சரி, வாங்க.